Hello everyone, I'm Annapurni, a girl who never quit trying. கேட்க நல்லா தான் இருக்குல்ல, பட் இது ஆக்சுவலாக பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏன் என்ன ஆனாலும் குவிட் பண்ணாமல் ட்ரை பண்ணேன், இன்னும் ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் எது என்ன எல்லா சுச்சுவேஷன்லையும் இப்படி குவிட் பண்ணாமல் இருக்க ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐ ஹோப் இட் மைட் ஹெல்ப் யூ அட் சம் பாயிண்ட் இன் லைஃப். ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் பிறந்தது ஒரு ஆவரேஜான ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்டில் தான். சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை பார்த்து பார்த்தே வளர்ந்தேன். எனக்கு அப்போல்லாம் ஒரே ஒரு தாட் தான் மண்டையில் ஓடிட்டே இருக்கும், நம்ம ஏதாச்சும் பண்ணி இந்த சுச்சுவேஷனை மாற்றிடணும் அப்படின்னு. ஸோ ஒரு 6th 7th படிக்கும் போதே நான் வந்துட்டு நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் நினைக்கலாம் என்னடா 6th 7th பட் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மெச்சூரிட்டி வந்து நம்ம ஏஜ்னால வர்றது கிடையாது. அது நம்ம டெய்லி லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்கள்னால தான் நம்மளை மெச்சூரா ஆக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அப்போ இருந்த ஒரே ஆப்ஷன் நல்லா படிக்கிறது மட்டும்தான். ஸோ நான் நல்லா படித்தேன். 10th வரை நான் தான் ஸ்கூல் டாப்பர். எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பிரைட் கிட் ஸ்கூல் நான் தான். 12th அப்படிதான், நான் ரொம்ப நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். எல்லாருமே வந்துட்டு நான் தான் ஹை ஸ்கோர் எடுப்பேன் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 12th நான் நினைச்ச மாதிரி என்னால் மார்க் எடுக்க முடியல. நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் 12th என்னைக்குமே மார்க் எடுக்கணும், ஹை மார்க்ஸ் எடுக்கணும் அதுக்காக நான் படிச்சதே இல்ல. நல்ல மார்க் எடுத்தா மெரிட்ல காலேஜ் சேரலாம், ஃபீஸ் கம்மியாகும், அப்பா அம்மாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நல்லா படிச்சேன். பட் என்னால நான் நினைச்ச மாதிரி மார்க் எடுக்க முடியாதது, அதுவே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நம்பி அதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அதில் நம்ம நினச்ச அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறப்ப வர டிசப்பாயின்மெண்ட் என்னோட கான்ஃபிடென்ஸை மொத்தமாக உடைச்சிருச்சு. அப்புறம் அந்த 12th முடிச்சு அந்த காலேஜ் போகிறப்ப இருந்த அந்த கேப்பில் வந்துட்டு எங்கள் வீட்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால நான் ரொம்ப மென்டலி ட்ரெயின் ஆகிட்டேன். அண்ட் அதனால என் கான்ஃபிடென்ஸும் சுத்தமாக உடஞ்சிருச்சு. ஸோ அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகிறப்ப எனக்கு இருந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சுத்தமாக கான்ஃபிடென்ஸ் இல்லை, ரொம்ப இன்செக்யூராக இருந்தேன். எதுலையுமே நம்பிக்கையே இல்லை, லைஃப்லேயே வந்துட்டு ஹோப் போன மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனேன். எனக்கு என்ன பண்ணி இதுலேருந்து வெளியே வர்றதுனே தெரில. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், இந்த ஃபேஸ்லேருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும், நம்ம கான்ஃபிடென்ஸை திரும்ப ரீபில்ட் பண்ணோம் அப்படின்னு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணேன். அப்படியே ஃபர்ஸ்ட் இயரும் போயிடுச்சு. இந்த அப்புறம் செகண்ட் இயரில் ஐ கேம் டு நோ அபவுட் அ கம்யூனிட்டி கால் திங்க் டிஜிட்டல் கம்யூனிட்டி. என்னோட ஃப்ரெண்ட் ஹரிணி மூலியமாக எனக்கு வந்து இந்த கம்யூனிட்டி தெரிய வந்துச்சு. அண்ட் யூனோ சம்திங், இந்த கம்யூனிட்டி வந்துட்டு என் லைஃப்பை வந்துட்டு அவ்வளோ மாத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அங்கே நான் பார்த்த பீப்புள், அந்த கம்யூனிட்டி ஃபவுண்டர் சுரேந்தர் தீனானான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவங்க எல்லாருமே என்னோட கான்ஃபிடென்ஸை ரீபில்ட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப மேஜரான பார்ட்டாக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நானுமே அந்த ஃபேஸ்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சேன். சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, போய் இறங்கி ட்ரை பண்ணுவோன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குதுன்ற மாதிரி என் லைஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துச்சு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ அதை வந்துட்டு நான் பார்ட் 2ல கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.